கேத்தி பஸ் ஸ்டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தேன். பார்த்ததுலேருந்து பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டான். சரி ஏதோ கொஞ்சம் தூரம் தான் வருவான் அப்படின்னு பார்த்தா ஆஃபீஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கூடவே வந்துட்டான். வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு போகவே இல்லை. அந்த வாசல்லே பார்த்தீங்கன்னா உட்கார ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் வெளியில் எங்கே நடந்து போனாலும் எங்கே வாக்கிங் போனாலும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டு இருந்தான். அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா நான் வாக்கிங் போகிறப்ப பின்னாடி தான் வந்துட்டு இருந்தான். என்ன வேணும்? ஏன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க? நேற்று உனக்காக பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன், நீ எங்கே போயிட்ட சொல்லு. ஏய், அமைதியாக வரணும். அதுக்கப்புறம் என்ன 2 நாள் பார்த்தீங்கன்னா அவன் கூட நல்லா செட் ஆகிட்டேன். அவன் என் பின்னாடி வர, அப்புறம் நான் அவன் பின்னாடி போகிறேன். அதுக்கப்புறம் வாக்கிங் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் முன்னாடி ஓடி போவான். அதுக்கப்புறம் திரும்பி பார்ப்பான் நான் வரேனா அப்படின்னு செக் பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் மறுபடியும் முன்னாடி ஓடி போவான். சரி வா, சப்பாத்தி சாப்பிடலாம். சப்பாத்தி சாப்பிடலாம் வா. ஏய், சப்பாத்தி சாப்பிடலாம் வா. ஏய், வாங்க வாங்க வாங்க. என்ன வேணும்? ஏன் என்ன 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 என்ன? ஏய் 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 ஏய். சரி ஓகே ஓகே. ஓ பாரு, நீ பண்ற சேட்டையெல்லாம் நான் எடுப்பேன். அப்படியே படு, ஏகிராம அப்படியே படு. எதுக்கு? வேணாம்